ஃப்ரான்ச்சைசிஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த மோடம் கான்ஃபிகரேஷனில் எஃப்டிடிஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட்டு, ஒரு சின்ன சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஓஎன்டியை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஏசிஎஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க. அதோட வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமரோட லொக்கேஷனை வந்து கேப்சர் பண்ண சொல்லி அடிஷ்னலாக ஆஸ் பர் டிஓடியோட நார்ம்ஸ் படி அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஓஎன்யூவை கான்ஃபிகர் பண்ண உடனே, கஸ்டமர் லொக்கேஷனில் ஓஎன்யூவை கான்ஃபிகர் பண்ண உடனே அதில் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் செட்டிங்ஸில் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏசிஎஸ் வந்து சக்ஸஸ் வராது. ஸோ ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த கஸ்டமருக்கு 10 Mbps ஸ்பீடில் அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அவங்க வந்து ஈவன் 100 Mbps கனெக்டிவிட்டியை வாங்கியிருந்தாலும் இனிஷியலாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நெட்டு அப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு 10 Mbps ஸ்பீடில் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களோட அதை கஸ்டமரோட மொபைல்லையோ அல்லது அவங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லைன்னா உங்களோட மொபைலில் போயிட்டு என்ன பண்ணணுன்னா, நான் சொல்கிற இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த இன்டர்நெட் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு restore.bsnl.in restore.bsnl.in இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இது போல் ஒரு பேஜ் வரும். அதில் ஆக்டிவேட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 100 MB ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோ ரீடைரக்ட் ஆகும், இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டிய இருக்கும். இது போல் வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகிட்டு என்ன வரும் அப்படின்னா, அந்த ஃபோன் நம்பர்னு கேட்கும். அந்த இடத்துல எஸ்டிடி கோடோட அந்த டெலிஃபோன் ஐஃபோன் கொடுத்துட்டு டெலிஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் யூசர் ஐடிங்கிற இடத்துல அந்த கஸ்டமரோட யூசர் ஐடி _SID@FTTH.BSNL.in ஃபுல்லாகவே வர்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த கஸ்டமரோட மொபைல் டீட்டெயிலு இதெல்லாமே நம்பர் எல்லாமே வரும். ஸோ அதுலேயும் ஃபோன் நம்பர் நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், லாங்கிடியூடு லேட்டிடியூடு, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரே முக்கியமான விஷயம், லொக்கேஷன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். லொக்கேஷன் சர்வீஸ் ஆனில் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூடு வந்து ஃபெச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் சர்வீஸை போயிட்டு நீங்கள் மொபைலில் மேலே போயிட்டு அந்த லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, பாருங்கள், இதில் லொக்கேஷன் ஆப்ஷனை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த லாங்கிடியூட் லேட்டிடியூடு வந்துட்டு எனேபிள் ஆகும். பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பரு, அவரோட மெயில் ஐடியெலாம் காட்டணும். அது ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல எடிட் பண்ணிக்க முடியும். முடிச்சதுக்கப்புறம் கேப்சர் இமேஜ்னு இருக்குது பாருங்கள் கீழே கடைசியாக. ஸோ அந்த கேப்சர் இமேஜில் போய்ட்டு சூஸ் ஃபைலுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மோடத்தை நீங்கள் ஒரு கேப்சர் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் ஃபைலில் போய்ட்டு இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் அதை அப்லோடு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அந்த லேட்லேண்ட் கேப்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மோடத்தை ஒரு முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த ஏசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நம்மளோட டிஎஸ்சிஎம்மில் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது
ஒன்ஸ் அது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள அந்த கஸ்டமருக்கு ஆக்சுவலாக அந்த பிளான் படி என்ன ஸ்பீடு வருமோ அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.